லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் பையன் என்னைக்கும் நான் சொன்னதுக்கு மறு பேச்சே பேசுறது கிடையாது. அப்படிப்பட்ட பையனையே இவ மிரட்டி தாலி கட்ட வச்சிருக்கான்னா இவ எப்படிப்பட்டவளா இருப்பான்னு நீங்களே பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, எனக்கு சம்மதம். வெற்றி, இவ்வளவு நேரம் இவங்க சொன்னதை நீ கேட்டிருப்ப. இப்ப சொல்லுப்பா, என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுப்பா. ஐயா, சக்தியை நான் ஆசைப்பட்டது நிஜம்தான். எங்க அம்மா பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் அதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். ஏன்னா சக்தி என் காதலை ஏத்துக்கல. அதே சமயத்துல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் அவளை மறக்கவே முடியல. ஆனா சக்தி மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே நான் சக்தி கிட்ட இருந்து மொத்தமா விலகிட்டேன். ஆனா எல்லாத்தையும் மீறி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயா. எனக்கு எப்பவும் சக்தி தாங்க ஐயா பிடிக்கும். என் மனசு பூரா சக்தி தான் இருக்கா. எனக்கு அவ வேணுங்க ஐயா. அதே சமயம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பஞ்சாயத்துல என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் எல்லாரும் சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. சரளா, ரங்கநாயகி அம்மா, வெற்றி, புஷ்பா, நீதிமணி எல்லாருமே இந்த கல்யாணத்தை அறுத்து விட தயாராத்தான் இருக்காங்க. டேய், அண்ணன் எங்கடா அண்ணி அத்துக்குறேன்னு சொன்னாரு. என்னடா அவங்க பஞ்சாயத்து பண்றாங்க? வைத்தியக்காரங்களா இருக்காங்க போலயே. எல்லாம் சரிதான். தாலி கட்டிக்கிட்ட பொண்ணு சக்தி. சக்தி படிச்சவ, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டவ. அவ ஒரு முடிவெடுத்தா அதுல 1000 விஷயம் இருக்குன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனால சக்தியே தன்னுடைய முடிவை சொல்லட்டும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட தீர்ப்பை சொல்றேன். ஏமா சக்தி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கு இஷ்டம் இருந்தா இப்பவே உன் புருஷனோட கிளம்பி அவன் வீட்டுக்கு போகலாம். ஒருவேளை இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னா, பையன் பொய் சொல்லிதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆள் மாறாட்டம் பண்ணி உன்னை ஏமாத்திட்டான், அதனால தாங்கிக்க முடியலன்னு நீ நினைச்சேன்னா சாமியை கும்பிட்டுட்டு அந்த தாலியை கழட்டி அதோ இருக்கு பத்தியா உண்டியல, அந்த உண்டியல்ல போட்டுருமா. அதுக்கு பிறகு தாலி அவ கணக்கு, இந்த அம்மா பார்த்துப்பா. அப்படி நீ தாலியை கழட்டி போட்டுட்டேன்னா உனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை வெற்றியோ அவங்க வீட்டுக்காரங்களோ எந்த வகையிலையும் கேள்வி கேட்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி ஒரு பொண்ணாவே ஆயிடுவேன். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கலாம். ஊரு இந்த முடிவுக்கு கட்டுப்படுமா. நல்லா யோசிச்சு இந்த முடிவை எடுமா. இப்போ எடுக்க போற இந்த முடிவு தான் உன் வாழ்க்கையே தீர்மானம் பண்ண போகுது. ஒரு தடவைக்கு 2 தடவையா நல்லா யோசிச்சு முடிவெடுமா.
அதான் வெற்றியை ஒத்துக்கிட்டான்ல, ஏமாத்தி தான் கட்டிக்கிட்டேன்னு. அப்புறம் எதுக்கு இன்னும் பஞ்சாயத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அத்து விடுங்க. ஒரு பொண்ணே வாயை திறந்து அத்து விடுன்னு சொல்லுவாளா? அதான் பஞ்சாயத்துல வந்து நின்னுட்டால, அப்பவே உங்களுக்கு புரியல? சக்திமா, எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. அப்பா நான் இருக்கேன் உனக்கு. உன்னை ஏமாத்தி இந்த வெற்றி ரவுடி பையன் இவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருந்தா ரொம்ப அசிங்கமா. அத்து ஏறிமா, கழுத்து ஏறி. சொல்றேன்லம்மா, அத்து ஏறிமா. இருங்க. இப்படி ஆளாளுக்கு பேசினா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணை யோசிக்க விடுங்கப்பா. சக்தி, நான் உன்னை லவ் பண்ணது நிஜம். இப்போ லவ் பண்ணுறதும் நிஜம். நீ செல்வான்னு பொய் சொல்லி சக்தியை மயக்கி சக்தியை ஏமாத்தினது நிஜம். நீ 1000 டிராமா போட்டது நிஜம். ஆளாளுக்கு பேசாதீங்கன்னு சொன்னல, இப்ப நீங்களே பேசிக்கிட்டா பஞ்சாயத்துக்கு என்ன மரியாதை? ஏமா, நீ யோசிச்ச ஒரு முடிவை சொல்லுமா. சக்தி, யோசிச்சு முடிவெடு, அவசரப்படாத. ஆமாக்கா, நல்லா யோசிச்சு முடிவெடுக்கா. எல்லாம் அவ நல்ல முடிவா தான் எடுப்பா. இத பாருங்க, சக்தி எதை வேணாலும் பொறுத்துக்குவா. ஆனா இப்படி ஆள் மாறாட்டம் செஞ்சு ஏமாத்தினது மட்டும் பொறுத்துக்கவே மாட்டா. எனக்கு தெரியாத எங்க சக்திய பத்தி. இந்த பாருமா, ரொம்ப யோசிக்காத சக்தி. அப்பா நான் சொல்றேன், கலட்டி எரிமா அந்த தாலியை. நான் என் புகுந்த வீட்டுக்கு தான் போவேன். நல்லா யோசிச்சு முடிவெடுமா. ஆளாளுக்கு அவசரப்படுத்துறாங்களேன்னு முடிவெடுக்க வேண்டாம். அதான் அண்ணி ஒரே வரியில பொட்டு அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கல்ல, புகுந்த வீட்டில் தான் வாழ போறேன்னு. இன்னும் என்னத்தை புளி போட்டு விளக்க வேண்டியது இருக்கு. பஞ்சாயத்தை முடிச்சு விட பெருசு. அப்ப என் பொண்ணுக்கு பதில்? ஏய், என் தம்பிக்கு என்ன பதில் சொல்ல போற? இத பாருங்க, சக்தியோட அப்பா நானு. என்னைய மீறி சக்தி மட்டும் எப்படி முடிவு எடுக்க முடியும்? நீங்க எடுக்கிற முடிவை நான் ஒத்துக்கிற மாட்டேங்க. ஒரு அப்பாவா என் பொண்ணு வாழ்க்கையை முடிவு செய்ய எனக்கு உரிமை இல்லையா? இவர் இது வரைக்கும் என் அப்பாவா எதுவுமே செஞ்சதில்ல. இப்ப மட்டும் என்ன பெருசா? ஏய், ஓவரா பேசுற ஒண்ணு. இருமா இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏமா, என் தீர்ப்பு சொல்ல போறேன். இந்த முடிவுல மாத்தம் இல்லையே. வெற்றி சக்திய ஆள்மாறாட்டம் பண்ணி ஏமாத்தினது நிஜம்தான். அதை தெரியாம தான் சக்தி வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுங்கிறதும் நிஜம்தான். அதனால பூஜாவோட வாழ்க்கையும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா வெற்றி சக்தி கழுத்துல தாலி கட்டிட்டான். அதை இனி மாத்த முடியாது. அதான் இனிமேல் விதி. நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வெற்றி பொண்டாட்டி சக்திங்கிறது தான் நிஜம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாத்தையும் விட சக்தி தெளிவா சொல்லிட்டா, புகுந்த வீட்டுல தான் வாழ ஆசைப்படுறேன்னு. அதனால என்னோட தீர்ப்பு என்னன்னா, சக்திக்கும் வெற்றிக்கும் நடந்த கல்யாணம் செல்லும். தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு.
சும்மா அத்து விடுங்கன்னு ஆளாளுக்கு பேசக்கூடாது. பொண்ணும் பையனும் தான் இதை பத்தி பேசி முடிவு எடுக்கணுமே ஒழிய ஊர்க்காரங்களோ அவ்வளவு ஏன் அம்மா அப்பா கூட அதை பத்தி பேசக்கூடாது. மற்ற பிரச்சனை எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் பேசி தீர்த்துக்க வேண்டியது. பஞ்சாயத்து இதோட கலைதப்பா. வேணும்னே என்ன பழி வாங்குறல? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. நீ என்ன அசிங்கப்படுத்தணும்னே இந்த மாதிரி நடந்துக்கிற. நீயும் உங்க அம்மாவும் உன் குடும்பமும் எப்படி நல்லபடியா வாழ்ந்துறீங்கன்னு நானும் பாக்குறேன்டி. இருக்குடி உங்களுக்கெல்லாம். போங்க, கிளம்பலாம். வாடா மாப்ள, வாடா. எல்லாம் எங்க தலை எழுத்து. திரும்ப திரும்ப அசிங்கப்படுறோம். ச்சே, என் பொண்ணு நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அனி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏ சக்தி, நீ எடுத்த முடிவு தான் நல்ல முடிவு. ஆமாக்கா. சரி, நாங்க கிளம்புறோம். பாத்துக்கோங்க செல்வா. வரோம் செல்வா, வரோம்க்கா. உகந்த வீட்டுலதான் வாழ்வேன்னு ஒரே வார்த்தையில எல்லார் வாயும் அடைச்ச பாத்தியா? சூப்பர் சக்தி. சரிவா, கிளம்பலாம். என் கூட சேர்ந்து வாழ முடிவெடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து உன்னை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன் சக்தி. நீதான் சக்தி எனக்கு எல்லாமே. வா போலாம். போலாம். அம்மா, டென்ஷன் ஆகாதம்மா. எதுவும் பேச வேணாம், போயிடு. வா சக்தி. ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க. சரண்யா, அப்பா. வெற்றியும் மருமகளும் வந்துட்டாங்க பாரு, போய் ஆர்த்தி எடுத்து. சரிப்பா. ரங்கநாயகி, என்ன பண்ற நீ? யாருங்க ஆரத்தி எடுக்கிறது? நான் பார்த்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தான்னா நானே ஆரத்தி எடுத்திருப்பேன். முன்னாடி நின்னு எல்லா வேலையும் செஞ்சிருப்பேன். ஆனா இப்போ ச்சே, இவளுக்கு நான் ஆரத்தி எடுக்கணுமாங்க? நடக்கவே நடக்காதுங்க, நடக்காது. இவ என் பையனை மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சொத்துக்காக திட்டம் போட்டு இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு இந்த ஊரே சொல்லுச்சே. இவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர சேர்க்கணுமா? முடியவே முடியாதுங்க. என்ன பேசுற ரங்கநாயகி நீ? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இத பார், நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் ஊரை பொறுத்த வரைக்கும் இவதான் நம்ம வீட்டு மருமக. ஊரை பொறுத்த வரைக்கும் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ என் மருமக கிடையாது. ரங்கநாயகி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீயும் ஒரு பொண்ணை பெத்தவ, அத மறந்துடாத.
தாலி கட்டி முதல்ல புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கும் போது நீ இப்படி பண்ணினா அவன் மனசு எவ்வளவு பாடுபடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடியும் நம்ம வீட்டுல தான் வாழுவேன்னு தைரியமா சொன்னவன் நம்ம மருமக. நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு ரங்கநாயகி. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இவ்வளவு ஏத்துக்க முடியாது. சரண்யா, உங்க அம்மா கோவம் தெரிஞ்சது தானே, போய் இன்னொரு ஆர்த்தி எடுத்துட்டு வா போ. சந்தோஷமா ரெண்டு பேரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. சக்தி நில சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடி உள்ள வர? அம்மா என்னம்மா? டேய், நீ வாய மூடு. பாரு, நீ மட்டும் உள்ளவா, அவ வெளியவே நிக்கட்டும். ரங்கநாயகி, நீ பண்றது ரொம்ப தப்பு. இல்லங்க, இதுதான் சரி. இந்த வீட்ல இவளுக்கு என்ன இடங்கிறத இவ இப்பவே புரிஞ்சுக்கிட்டு, என் வீட்டுக்குள்ள வரக்கூடிய தகுதி இவளுக்கு கிடையாது. அவ வெளியவே இருக்கட்டும். இதுதான் என் முடிவு. அப்போ என் முடிவையும் நீ கேளு. இந்த பொண்ணுதான் நம்ம வீட்டு மருமக. சக்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தே ஆகணும். இதுதான் என் முடிவு. இல்லங்க, உங்க முடிவை என்னால ஏத்துக்க முடியாது. ரங்கநாயகி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் சொல்றத நீ கேளு. இதுதான் என் முடிவு. நீ என் மேல வச்சிருக்கிற மரியாதை உண்மைன்னா சக்திய வீட்டுக்குள்ள வரவிடு. இல்லைன்னா நான் வேற முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். என்னங்க நீங்க இவளுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாளே நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துக்கு இழுத்தவ இவ. பஞ்சாயத்துல அந்த நாற்காலியில கம்பீரமா உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றவங்க நான். என்ன போய் அத்தனை பேர் முன்னாடி கூனி குறுகி நிக்க வச்சவதான் இந்த சக்தி. இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இவ்ளோ நடந்தாச்சு. இன்னும் காலை மட்டும் உள்ள வச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏங்க, இவ சொத்துக்காக உள்ள வர பாக்குறா. இவள போய் எப்படிங்க நீங்க வீட்டுல சேர்த்துக்க சொல்றீங்க? இத பாரு, இதெல்லாம் உன் கற்பனை. நீ சொல்றதை எல்லாம் என்னால அப்படியே நம்ப முடியாது. இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எது நியாயமோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும். உனக்கு அவளை பிடிக்கலைங்கிறதுக்காக அவ நம்ம வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிராது. சக்தி, உன் மாமா சொல்றேன், உன் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா. வெற்றி, நீயும் வாப்பா. என்ன மீறி யார் உன்னை தடுக்கிறான்னு பாக்குறேன். உள்ளவா. அண்ணா, அதான் அப்பா சொல்லிட்டார்ல, உள்ளவான்னு. சக்தி, அத வலது கால்ல தள்ளி விட்டுட்டு மஞ்சளை எடுத்துட்டு உள்ள வாங்க.
இனிமே இது உன் வீடு, நீ வாழ போற வீடு. வீட்டுக்கு வந்த மருமக முதல்ல பூஜை அறையில இருக்கிற பரம்பரை விளக்க ஏத்தணும். போமா, போய் விளக்கேத்து. வா அண்ணா, நீயும் கூட வா. வாங்க. போங்க.